5 ஆண்டுகள் ரைட் தம்பி தம்பி இது பிடிச்சுக்கோ, இது பிடிச்சுக்கோ, நானே தம்பி ஓகே ஓகே இருக்கட்டப்பா 2 வருஷம் வருது ஒண்ணுதான் எங்க பண்ண சொல்லலாம். 5 ஆண்டுகள் சபாநாயகர் நிறைவு செய்திருக்கீங்க, மீண்டும் கூட்டிட்டு வாய்ப்புக்கு நேர்கள் வந்துருக்கீங்க. இந்த 5 ஆண்டுகளோட அனுபவம் மீண்டும் உங்களுக்கான வாய்ப்பு, இந்த தருணம் எப்படி இருக்கு சார்? அதாவது அறிவாலயத்துக்கு முன்னால சென்னைக்கு வந்தா அறிவாலயம் வராம போக மாட்டோம். ஆனா சபாநாயகர் ஆன பின்பு அறிவாலயத்தை ரோட்ல பாத்துக்கலாமே தவிர போகும்போது வரும்போது உள்ள வர முடியாது, அந்த வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே இது 2வது முறையாட்டு அறிவாலயத்துக்கு ஏற்கனவே கேட்பு மனு கொடுப்பதற்காக ஒரு நாள் வந்தோம், நேர்காணலுக்கு வந்திருக்கோம். இங்க அறிவாலயத்துக்கு வந்ததுதான் மகிழ்ச்சியாட்டு இருக்கு, எல்லாரும் பார்க்க முடியுது, கட்சிக்காரங்களை தலைவர்களை பார்க்கறது மகிழ்ச்சியாட்டு இருக்கு. அதோட பெரிய நிறைவு 5 ஆண்டு காலம் இந்த சட்டமன்றத்தில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் பொறுப்பேற்ற பின்பு சபாநாயகராக பொறுப்பேற்று சட்டமன்றத்தில் ஜனநாயகத்தை நிலைநாட்டியிருக்கு. 38 வருஷத்துக்கு பிறகு நம்முடைய ஜனநாயக முறையில் சட்டமன்றம் நடந்தது பெரிய மகிழ்ச்சி. ஆளுநர் அவர்கள் எத்தனையோ முறை மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் வந்தாங்க, அதுவும் நடக்கல. ஜனநாயகம் வென்றது. எப்படி இருக்குங்க இந்த தேர்தல், எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? அதாவது உள்ளங்கையில் இருக்க புண்ணுக்கு கண்ணாடி தேவையா? தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் எப்போ வரும்னு காத்திருக்காங்க. மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் யாரை சுட்டி காட்டுறாங்களோ அவங்கள வெற்றி பெற வைக்க நீங்க போய் பாருங்க. எல்லா தாய்மார்களும் எல்லா இளைஞர்களும் 10 லட்சம் பேர் மடிக்கணினி வாங்கியிருக்காங்க, 12 லட்சம் பேர் மாதம் 1000 ரூபாய் வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. விடியல் பயணத்தில் தினம் 57 லட்சம் பேர் பயணிக்கிறாங்க. 1,31,00,000 பேருக்கு மாதம் 1000 ரூபாய் வருது. மாண்புமிகு முதல்வர் மகராசன் எங்களுக்கு தாராரு. அந்த பெண்கள் சொல்றது, என் பிள்ளை கூட இதை விட நிறைய சம்பளம் வாங்கின பிள்ளை கூட 1 ரூபா தரம்தான். மகராசன் 15ஆம் தேதினா என் அக்கௌண்ட்ல பணம் வந்துருது. அந்த மகராசனுக்கு நாங்க உழைக்க தயாரா இருக்கிறோம். தேர்தலில் யாரை சுட்டி காட்டினாலும் நாங்களே வீடு வீடா போய் ஓட்டு கேட்க தயாரா இருக்கோம்னு சொல்லி மாண்புமிகு முதல்வரால் பயனடைந்தவர்கள் நம்முடைய மாணவ செல்வங்கள் உட்பட எல்லோருமே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மீண்டும் முதல்வராக வேண்டும், 1000 ரூபாய் 2000 ரூபாயை தர நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் மாண்புமிகு முதல்வர் நம்முடைய முதலமைச்சர் ஆசனத்தில் அமர்வார். நிச்சயமாக மக்களுக்கு நல்லது தொடர்ந்து நடக்கும். எதிர்கட்சிகள்லாம் நிறைய பேர் இந்த லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனை காட்டுறது, இதை காட்டுறது, அப்புறம் 3வது ட்ரெண்டா விஜய் வராருங்கிறத சொல்றது, இதெல்லாம் எப்படி பார்க்கறீங்க? சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சிறப்பா இருக்கிறதுனால தான் வெளிநாடுகள்ல இருந்து நிறைய நிதி வந்திருக்கு. பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ஏன் ஆளுநர் அவர்கள்ட்ட எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாங்க கூட நார்த் ஈஸ்ட்ல இருந்து வந்தவங்கிட்ட உங்க பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னா பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான், சென்னை தான் சொல்லி ஆளுநரே சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. அங்கொன்றும் இங்கொன்றும் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய பகையை ஏற்படுகின்ற ஏதேதும் குற்றச் செயல்களுக்கு மாண்புமிகு முதல்வர் தண்டனை உடனடியாக உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து தண்டனை கொடுக்கிறார். கோயம்புத்தூர்ல ஒரு சம்பவம் நடந்து அடுத்த நிமிடமே அவர்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு ஜாமீன்ல விடாமலே தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க. அதனால்தான் இவ்வளவு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சட்டம் ஒழுங்கா கையில் வச்சுக்கிட்டு இவ்வளவு சிறப்பாக செயல்படுறதுனாலதான் அமைதி பூங்காவாக தமிழ்நாடு. நன்றி. நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பெண்கள் குறித்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. நடிகை குறித்து முதலமைச்சருடைய திட்டத்தை ஒரு மிக கேவலமாக பேசியிருக்காரு. ஒரு நடிகையும் வச்சு பேசி அந்த இடத்துல இல்லாத அவங்களுடைய தராதரத்தை காட்டுது. நன்றி. நன்றி.